ஐபிஎல் 2026 சீசன் தற்போது ரொம்ப பரபரப்பாக நடைபெற்றுட்டு இருக்கு. 5 முறை கோப்பையை வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏற்ற இறக்கமான நிலையில் இருந்துட்டு இருக்கு. இந்த வருடமாவது பிளே ஆஃப்க்கு வருமா அப்படின்னு எதிர்பார்ப்புகள் அதிகமாகி உள்ளதுன்னு சொல்லணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நடப்பு சீசனில் இதுவரைக்கும் 6 போட்டிகளில் விளையாடி விட்டது. முதல் 3 போட்டிகளில் முறையே ராஜஸ்தான், ஆர்சிபி, பஞ்சாப் அணிகளிடம் உதை வாங்கியது. ஆனால் சேம்பாக்கத்தில் டெல்லி மற்றும் கொல்கத்தா அணிகளுக்கு மரணடி கொடுத்தது. கடைசியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் போராடி தோல்வியடைந்தது. இருந்தாலுமே இன்னும் 8 போட்டிகள் இருக்கின்றன. மும்பை இந்தியன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணிகளுக்கு தலா 2 போட்டிகள் காணப்படுது. டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளோட இன்னும் தலா ஒரு போட்டி இருக்கின்றன. சேம்பாக்கத்தில் 5 போட்டிகள் நடக்க போகுதுங்க. ஸோ சிஎஸ்கே அணி 4 புள்ளிகளோட 0.780 7வது இடத்துல இருக்குது. பிளே ஆஃப் செல்ல வேண்டுமென்றால் நிச்சயம் குறைந்தபட்சம் 7 போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும். மிச்சம் இருக்கக்கூடிய 8 போட்டிகளில் 4 போட்டிகள் சேம்பாக்கத்தில் நடைபெற இருப்பது சிஎஸ்கேக்கு கூடுதல் சாதகம். அப்படி இருக்கும் பொழுது இனி வரக்கூடிய ஒவ்வொரு போட்டியும் சிஎஸ்கேக்கு மிக மிக ரொம்ப முக்கியமானது. சிஎஸ்கே இதுவரை வெற்றி பெற்ற 2 போட்டிகளும் சேம்பாக்கத்தில் தான் நடந்திருக்கு. இந்த 2 போட்டிகளிலுமே சிஎஸ்கேவினுடைய காம்பினேஷன் சிறப்பானதாகவே இருந்திருக்கு. காம்பினேஷனை மாற்றியதனாலேயே சிஎஸ்கே அணியானது ஹைதராபாத் அணியோட தோல்வி அடைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக மேத்யூ ஷாடுக்கு பதிலாக அகில் ஹொசைன்ஸ் விளையாடியே ஆக வேண்டும். அவர் ஸ்பின்னர் என்பதை தாண்டி கீழ்வரிசையிலும் அவர் பேட்டிங் பங்களிப்பை அளிப்பார். மேலும் ஆயுஷ் மாத்ரோ காயத்தில் இருந்து குணமடைந்து விடும் பட்சத்தில் அவரே நம்பர் 3 தொடர்களில் தொடர வாய்ப்பிருக்கிறது. ஒருவேளை ஓரிரு போட்டிகளை தவறவிடும் பட்சத்தில் உர்வில் பட்லே விளையாட வைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆயுஷ் மாத்திரை வரவில்லை என்றால் சர்பாரஸ் கானை நம்பர் 3இல் களமிறக்க விடலாம். கீழ்வரிசையில் தோனியை விளையாட வைக்கலாம். சிஎஸ்கே அணிக்கு ஃபினிஷிங் செய்யக்கூடிய ஆட்கள் தற்போது செட்டாகவில்லை. பிரசாந்த் வீரர், கார்த்திக் சர்மா ஆகியோரை தலா ரூ. 14.20 கோடிக்கு எடுத்தும் அவர்களை விளையாட முடியாத சூழ்நிலையே காணப்பட்டுருக்கு. அப்படி இருக்க டாப் ஆர்டர் மற்றும் மிடில் ஆர்டரில் பேட்டர்கள் செட் ஆகிவிட்டார்கள். தோனி போன்ற வீரர்கள் இப்போது இந்த செட்டில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆட்டத்தை முடித்து கொடுக்கவும் கடைசி நேரத்தில் சிக்ஸர்களை பறக்க விடவும் தோனியை போன்ற அனுபவம் கொண்ட வீரர்கள் தற்போது ஐபிஎல் களத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுதுங்க. ஏற்கனவே பொருளாட்டு ரசல்ஸ்லாம் ஓய்வு பெற்று விட்டுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தோனிக்கு இதுதான் கடைசி சீசன் அப்படிங்கும் பொழுது தோனியை பிளேயிங் லெவலில் விளையாட வைத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே பிரசாந்த் வீரர் மற்றும் கார்த்திக் சர்மா ஆகியோர் இருந்திருந்தால் கதை வேற. தற்போது இல்லை என்பதால் தோனிக்கு இருப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிஎஸ்கே பிளேயிங்கில் 11 கணிப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஞ்சு சாம்சன்ஸ், ருஜாஸ் ஹெய்வார்ட்ஸ், சர்ப்ராஸ் கான், ஆயுஷ் மாத்ரோ, டிவால்ட் பிரைவில்ஸ், சிவம் துபே, எம்எஸ் தோனி, ஜேமி ஓவர்டன், அகில் ஹொசைன்ஸ், அன்சுல் கம்போஸ், நூர் அகமது, குர்ஜனீத் சிங், இம்பாக்ட் வீரர் முகேஷ் சௌத்ரி.